இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அக்கா தூக்கிட்டு போச்சோ நீ யார்ட்டையும் போகாத அங்க போனியா அங்கோடய கூட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தை சேர்ந்தவர் 25 வயதான கார்த்திக். இவரது மனைவி 22 வயதான முத்துசெல்வி. இவர்களுக்கு 2 வயதில் கபிலேஷ் என்ற ஆண் குழந்தை உள்ளது. முத்துசெல்வியின் தாயார் மரகதவள்ளி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் பின்புறம் உள்ள கீழமலையன் தெருவில் கூல்ட்ரிங்க்ஸ் கடை நடத்தி வருகிறார். அந்த வகையில் 22ஆம் தேதி மதியம் முத்துச்செல்வி தனது குழந்தையுடன் கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு வந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். கடைக்கு அருகில் குழந்தை கபிலேஷ் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அங்கு பைக்கில் வந்த ஒரு தம்பதி முத்துச்செல்வி தாயாரின் கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடித்தனர். பின்னர் சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து கடைக்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த கபிலேஷுடன் சகஜமாக பேச்சு கொடுத்து பேசிக் கொண்டிருந்தனர். முத்துச்செல்வி வியாபாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டிருந்ததை கவனித்து கண் அசந்த நேரத்தில் குழந்தை கபிலேஷை அவர்கள் நயமாக கடத்தி மோட்டார் பைக்கில் ஏற்றிக் கொண்டு சென்றனர். சிறிது நேரத்தில் குழந்தையையும் கடை அருகில் உட்கார்ந்திருந்த தம்பதியையும் காணாததால் முத்துச்செல்வி அதிர்ச்சி அடைந்து பரிதவித்து கதறி அழுதுள்ளார். இது குறித்து உடனடியாக குலசேகரப்பட்டினம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. எஸ்ஐ ரேணுகா, ஏட்டுகள் ராமச்சந்திரன், செந்தில்குமார், ஜெபக்குமார் உள்ளிட்ட போலீசார் விரைந்து வந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்வையிட்டு குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் மோட்டார் பைக்கில் குழந்தையுடன் ஒரு தம்பதி செல்வதை டிராக் செய்து பின்தொடர்ந்து விரட்டி சென்றனர். மேலும் குழந்தையின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்களும் திருச்செந்தூரிலிருந்து குலசேகரப்பட்டினம் நோக்கி எதிர் திசையில் விரைந்து வந்தனர். குலசேகரப்பட்டினம் காரைக்கால் அம்மையார் கோவில் அருகே குழந்தையுடன் மோட்டார் பைக்கில் சென்று கொண்டிருந்த தம்பதியை போலீசாரும் குழந்தையின் உறவினர்களும் சுற்றி அழைத்து மடக்கி பிடித்து அவர்களிடமிருந்து குழந்தையை பத்திரமாக மீட்டனர். பிடிபட்ட தம்பதியை கைது செய்து குலசேகரப்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்ற போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் தூத்துக்குடி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட அவர்கள் தற்போது சென்னை வெள்ளச்சேரி பகுதியில் வசித்து வரும் 35 வயதான லிங்கதுரை மற்றும் அவரது மனைவி 33 வயதான ஜெயந்தி என்பதும் தெரியவந்தது. இவர்கள் சில நாட்களுக்கு முன்பு திருச்செந்தூருக்கு வந்து ரூம் எடுத்து தங்கியுள்ளனர். பின்னர் திருச்செந்தூரை சேர்ந்த நண்பர் ஒருவரிடம் மோட்டார் பைக்கை இரவில் வாங்கிக் கொண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி காலையில் குலசேகரப்பட்டினத்திற்கு வந்துள்ளனர். பின்னர் அங்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்துவிட்டு குழந்தை கடத்தலுக்காக 1 மணி நேரமாக நோட்டமிட்டு பெற்ற தாய் கண் முன்னே 2.5 வயது ஆண் குழந்தையை நயமாக கடத்தி சென்றுள்ளனர் என முதற்கட்டமாக தெரிய வந்தது. இதையடுத்து குலசேகரப்பட்டினம் காவல் நிலைய போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தம்பதி லிங்கதுரை மற்றும் அவரது மனைவி ஜெயந்தி ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது குறித்து போலீஸ் வட்டாரங்கள் கூறுகையில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட தம்பதியரை கஸ்டடி எடுத்து விசாரித்தால்தான் குழந்தையை கடத்தியதற்கான உண்மையான காரணம் என்ன, இதில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா, குழந்தை பாக்கியம் இல்லாததால் கடத்தலில் ஈடுபட்டனரா, குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களை ஏமாற்றுவதற்காக குழந்தை கடத்தலில் ஈடுபட்டனரா, இதற்கு முன்பு வேறு இடங்களில் குழந்தைகளை ஏதேனும் கடத்தியுள்ளார்களா என்ற முழு உண்மையும் தெரிய வரும். பல்வேறு கோணங்களில் விசாரிக்க திட்டமிட்டுள்ளோம் என்றனர். தாய் கண்முன்னே 2.5 வயது குழந்தை கடத்தப்பட்ட சம்பவமும் 30 நிமிடத்தில் போலீசாரும் குழந்தையின் உறவினர்களும் துரிதமாக செயல்பட்டு சுற்றி வளைத்து பிடித்து பத்திரமாக மீட்ட சம்பவமும் திருச்செந்தூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வந்திருந்தாங்க. நாங்கள் கொலச கோயில் பின்னாடி கடை வச்சுருக்கோம். யாருன்னு தெரியல. நாங்கள் சும்மா தான் வந்து ஜாமான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஜாமான் வாங்கிட்டு ரொம்ப நேரம் கடைக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. நல்ல பிள்ளை கணக்காக உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு இருந்துக்கிட்டு தண்ணி பாட்டில் அது இதுன்னு வாங்கியிருந்தாங்க. ரொம்ப நேரம் தண்ணி பாட்டில் வாங்கிக்கிட்டு குழந்தை கூட விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஒன்றும் சொல்லலை. செய்யாமல் குழந்தை கூட தானே விளாண்டுட்டு இருக்காங்க. நாங்களும் கண்டுக்கிடாமல் விட்டுட்டோம். ரொம்ப நேரம் கழித்து பிள்ளையை தூக்கி வச்சுருந்தாங்க. தூக்கி வச்சுருந்ததை பார்த்துட்டு அவங்ககிட்ட தூக்கி தானே வச்சுருக்காங்க, ஒன்றும் சொல்லாமல் இருந்தோமா. அவங்க நாங்கள் திருமண சாக்கை பார்த்து அவங்க பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்க. பைக்கில் ஏறினதோட நாங்கள் எக்காலும் கூப்பிட்டோம், நிற்கவே இல்லை. எக்கா என் பிள்ளையை விட்டுட்டு போங்க அப்படின்னு அழுதோட நிற்கவே இல்லை. நிற்காமல் நாங்கள் பைக் எடுத்துகிட்டு பின்னாடியே போனோம். பின்னாடி போகும்போது எல்லா இடமும் தேடி பார்த்தா காணோம். அதுக்கப்புறம் ஃபோன் அடித்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணனுக்கெலாம் ஃபோன் அடித்து, என் வீட்டுக்காரங்க என் தம்பிக்கெலாம் ஃபோன் அடித்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க பார்த்து பிடிச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் நின்னோம். அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.